ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் கேட்டு ஆடி போயிட்டாப்புலன்னே சொல்லலாம். நம்ம ரகுராம் மகாலிங்கமும் அதிர்ச்சியாகி நிற்கிறாப்புல. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. இந்த பக்கம் வந்து குமார் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளில வராங்க. வந்தோடனே நீ இப்போதைக்கு வந்து எந்த விஷயத்தையும் வந்து மாயா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத. சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து வேண்டான்னு சொல்லிடுவா. இப்போதைக்கு வந்து நான் மாயாவுக்கு வந்து மனசை வந்து புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு பொண்ணு வர சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணை வச்சு தான் வந்து மாயாவை சம்மதிக்க வைக்கணும். அது வரைக்கும் நீ எதுவும் உளராமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் அது வரைக்கும் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சீனு வந்து மனசு வந்து கேட்காம கரெக்டாக வந்து ரகுராம் அங்கே வந்து நிற்கிறோன்னா ரகுராம் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு ஒரு சீர்தட்டோடு வந்துட்டுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஜானகி வந்து ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு ரகுராம் கிட்ட கொடுக்கலான்ட்டு வராங்க. வர்றப்ப தான் வந்து சீனு வந்து டக்குன்னு வந்து இதை நீட்டுறாங்க. என்னப்பா கொடுக்குற அப்படின்னோடனே, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜா நாளைக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து சீராக கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னோடனே, ஏன்பா உன் ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ இருக்காங்கிற கோயம்புத்தூரில், நீ என்ன திடீர்னு இங்கே ஆசீர்வாதம் பண்ணுனா எப்படி? அவன் பேரும் சீனு, என் பேரும் சீனு இல்லையா? அந்த சீனுக்காக இந்த சீனுவை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா இருப்பா அப்படின்னு கையில் உள்ள மோதிரத்தை அதில் கிஃப்ட்டை வச்சுட்டு இதை கொடுத்துட்டு, எனக்கு சீனிவாசங்கிற பேர் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த பையனையும் வந்து என்னை வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னா, அவன் கல்யாணம் முடிஞ்சோன்னே உங்களை பார்க்குறதுக்கு தான் வருவான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு குங்குமம் வச்சு விட்றாங்க நம்ம ஜானகி. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல சீனு. மாயா வந்து ரூமில் இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து கையில் ஒரு பாக்ஸோடு வராங்க. வந்தோடனே வந்து கரெக்டாக வந்து, ஆமாம் என்ன விஷயமா வந்து நிற்கிற, திடீர்னு பயமுறுத்துறியாடா அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, குமார் அண்ணா வந்து உனக்கு புடவை கொடுக்க சொல்லியிருக்காரு அவர் கல்யாணத்துக்காக அப்படின்னோடனே, பாடுற ஆகுன்னா நீ வந்து புடவை கடை ஏதாவது வச்சுருக்கியா, என்ன பொசுக்கு பொசுக்குன்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வர, ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்டேன்னு, நீ சும்மா கிண்டல் பண்ணாத அப்படின்னோடனே, சரி நம்ம வந்து அவருக்கு உதவி செஞ்சுருக்கோம்ல அதுக்காக தான். அவர் யாருக்கு உதவி செய்யணும், அவர் தான் நமக்கு உதவி செஞ்சுருக்காரு, எப்படி அவருக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதே மாதிரி நமக்கும் கல்யாணம் ஆகும்ல அப்படின்னு உளறிறப்ப வச்சுக்கணும். என்ன சொன்னேன் அப்படின்னோன்னு, இல்லை நமக்கும் இதே மாதிரி கல்யாணம் நடக்கும்ல, அப்போ நான் புடவை கொடுப்பேன், பட்டு வேஷ்டி சட்டையில் நானும் இருப்பேன், அப்போ வந்து உனக்கு என்னோடய தைரியத்தை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னோடனே, நாளைக்கு நடக்கிறத பொறுத்து அப்படின்னோடனே, ஆமாம் இவர் பெரிய என்னமோ நமக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கு எல்லா விஷயங்களும் முடியும்ல, முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு ஒரு தெரியும் இந்த சீனு யார், எவ்வளோ தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிட்டக்க மாயா கிட்டக்க வந்தானே, நீ பார்க்குற பார்வையே சரியில்லை போ அப்படின்னு முதுக பிடிச்சி அப்படியே ரூம்குள்ளேருந்து வெளியில் தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. சாத்தினதுக்கப்புறம் இங்கே மாயா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் மனசே ஒரே சஞ்சலமாக இருக்குது. கரெக்டாக வந்து ஜானகி வராங்க. உள்ளே வந்தோடனே தண்ணி குடிக்கலான்ட்டு கொடுக்குறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாப்புல. அப்புறம் வந்து ஜானகி டக்குன்னு பேச பிடிக்கலன்னு நவுந்து போகிறப்ப டக்குன்னு இரும்புற மாதிரி காமிச்சு பேசுகிறாப்புல, இங்கே பாரு எனக்கு மாயாவால் தான் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. மாயா வந்து நல்ல பொண்ணு தான், பட் இருந்தாலும் அவன் வந்து பத்திரமா பார்த்துக்கணும், நல்லதும் செய்வா, திடீர்னு அதே சமயத்தில் அதிர்ச்சியும் கொடுப்பா, அதனால் அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்க. இல்லை அவள் எதுவும் உனக்கு தோணலாம், அவள் எதுவும் செய்ய மாட்டா, அவள் வந்து நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவேன். மாயா வந்து ஃபாரின்லேயே வளர்ந்தவன், நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் வந்து தெரியாது, அதனால் திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுப்பா, எனக்கு என்னமோ உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு, தப்பாக போட போகுது, அதனால் நீ வந்து இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ வந்து பொறுப்பாக மாயாவை பார்த்துக்க வேண்டியது, அவளால் நிச்சயமாக ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது, அதை வந்து நீ தான் தடுத்து நிப்பாட்டணும், அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜானகியும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து சீனு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து ரெடி ஆகிடுறாப்புல. அதே மாதிரி இந்த பக்கம் மாயாவும் கண்ணாடியில் புடவையை கட்டிக்கிட்டு ரெடியாகி வராங்க. 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து லைட்டாக வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கரெக்டாக வந்து நம்ம மாயா வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மாயாவை வந்து அந்த இன்னொரு பொண்ணுங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, குமாரை செட் பண்ண ஆள். அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து மகாலிங்கம் வந்துடுறாப்புல. மகாலிங்கம் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஓஹோ இவ வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நான் போய் முதல்ல அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. யாருக்கும் நான் சொல்கிறது பிடிக்காது, பட் இருந்தாலும் மாயா வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறா,
அதை வந்து நான் சொல்ல வேண்டிய கடமை, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ரகுராம் கிட்ட சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது ஜானகிக்கும் ரகுராமுக்கும். ரகுராம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க.